என் ஜியோமெட்ரி பாக்ஸ பாத்தியா? டேய் நீ படிக்கறியா இல்ல நான் படிக்கிறேனா? பாருடா அங்கதான் எங்கயாவது வச்சிருப்ப. அம்மா என் பேக்ல தான் வச்சிருந்தேன், காணுமா? தினமும் உனக்கு இதே வேலையா போச்சு. நல்லா தேடி பாறேன்டா. என்னடா முறைக்கற? டேய் இப்போ எதுக்குடா ஏன் பேக்க திறக்கற? என் ஜியோமெட்ரி பாக்ஸ் நீ ஏன் ஜியோமெட்ரி பாக்ஸ்டா? ஏய் ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? வந்தேன்னா பாருங்க ரெண்டு பேரையும் வச்சு வாங்க போறேன். அஞ்சலி பின்னாடி பாரு என் நேம் இருக்கு. நீயா சம்பாதிச்சு வாங்குன? அது எங்க அப்பா காசுல வாங்குனது. ஹலோ அவர் எனக்கா பார்த்தா அதான் உனக்கு ஜாமெட்ரி சாங்கி கொடுத்துட்டார்ல. டேய் அஞ்சலி என்ன ஓடுறா? விடுதி சொல்றேன் என் ஜாமெட்ரி ஏன்டா? தினமும் காலையில உங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சு. ஐயோ அஞ்சலி சின்ன பையன் கூட ஏன்டி சண்டை போடுற? என்ன இவன் தான் அஞ்சலி ஏடி புள்ளி தள்ளி விட்ட? அடிச்சிட்டேராமா. ஏடி அவன் அடிச்ச? அவன் தான் என்ன முதல்ல அடிச்சான். எப்ப பார்த்தாலும் என்னைய அடிச்சிட்டு இருக்க? நீ அவனுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ற சொல்லிட்ட. அவன் சின்ன பையன்டி. இவனா சின்ன பையன்? அவன் நீ ஒண்ணா? குடி குடி. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீ போனா போ இல்லனா வீட்ல உட்காரு. போடி. இந்தடா. ஸ்கூல் கிளம்ப டைம் ஆச்சு. சரிமா. உங்க அக்காவுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. இன்னைக்கு அவளுக்கு திருநா நடத்து. போ. ஷூ போட்டு போடா. போய்டறமா. ஷோ. அந்த ஆள் வேற அரை மணி நேரமா குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சிட்டு வந்தோன்னா டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு தையா தக்கான்னு குதிப்பாரு. முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மனவாள. ஏய் என்னடி பாப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்க, என்ன விஷயம்? ஏன் கத்துற? இரு வரேன். அது என்கிட்ட தான் கேப்பியா? உன் பொண்ணு கிட்ட கேட்க மாட்டியா? காலையில அதிகாரமா? ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போல? சரி சரி, உனக்கு மூட விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் இஷ்டம் இல்ல. டிவி பாடுறா. படிச்சு என்னத்துக்கு ஆகுது? பொறுட்டுருவா. நல்லா அப்ப. ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? இந்த காத்து போய் மக உன்னை கை நீட்டி அடிச்சாளா? அடிச்சிருக்காயா? ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டி என் பிள்ளைய அடிச்ச? அவ என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? அவ என்ன வேணாலும் செய்யறதுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. அவ என் பொண்ணு. அவ எனக்கு பொண்ணுதான். விரல் என் பொண்ணு தலை மேல பட்டுச்சு, தலையை திருப்பி உன் தகப்ப விட்டு கடிப்பிடுவேன். முதல்ல ஒரு பொட்ட புள்ளியை எப்படி கண்டிச்சு வளர்க்கறதுங்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு ஓவரா இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்தா நாளைக்கு போற இடத்துல நம்மளதான் காரி துப்புவாங்க. உன்னை உங்க ஆத்தா அப்பா வளர்த்ததை விட என் பொண்ணு நாங்க ஒழுங்கா தாண்டி வளர்த்துட்டு இருக்கோம். வேலையை பாரு, வெறும்பயம் அவளை. ஏய் ஸ்கூலுக்கு மட்டம் போட்டது போட்டல, கொழ அடியில கொடை வச்சிருக்கேன். போய் தண்ணியாவது புடிச்சிட்டு வா போ. என்னடி முறப்பு? போடி. எரிஞ்சு விழுக்கிற பழக்கத்தை விட்டு முடி நல்லா குண்டு குண்டா இருந்தா அடிக்கடி கோவப்படுவியா? போடச்சம் போய் தண்ணி எடுத்து. நல்லா கொஞ்சம் ஏதோ எங்க அப்பா சொல்றதுனால போறேன். இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. பாத்து பாத்து பாத்துப்பா. காலையில என்னடி பலகாரம்? இத மட்டும் கரெக்டா கேளுங்க. இத மட்டும் கரெக்டா கேளுங்க. ஏன் நீ புருஷனுக்கு போச்சா பொண்டாட்டி தானே சோறு கேட்பாங்க? இது என்ன ஓலைனா? அக்கா பாருங்க. பள்ளி நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காடி. சின்ன புள்ள தானே, நின்னு பிடிக்கட்டும். ஏய் வைடி. என்ன கியூல நின்னு பிடிக்கிறவங்கள லூசா? ஓடி ஓடி ஓடி. ஏய் புராங்கி தனதெல்லாம் என்கிட்ட காமிக்காத. நானே கொலை வெறியில இருக்க. சிக்கன சின்ன பின்னம் ஆயிடுவேன். வா. அண்ணே கொலையில அடிச்சுக்கறாங்கண்ணே. தம்பி இது ஒரு டைப்பான ஊரு. இங்க அடிச்சுக்கிறவங்கள விட அதை தடுக்க போறவங்களுக்கு தான் சேதாரம் அதிகமா இருக்கும். அதுக்காக பார்த்து சும்மா இருக்க முடியுமா? தம்பி உட்காரு. நீ ஏன் சும்மா இருக்க? சண்டையை பார்த்து என்ஜாய் பண்ணு. இப்பதானே டைட்டில் போட்டிருக்காங்க. இன்னும் இன்டர்வியூல கிளைமேக்ஸ்னு எவ்வளோ இருக்கு. எதிரில் பேப்பர் பார்த்துருக்காங்களா? அவனுக்கு யார் தெரியுமா? அந்த தலப்பா கட்டு அந்த பொம்பளை தொட்டு தாலி கட்டினவன். அடுத்தவன் அந்த பொம்பளை தாலி கட்டாமலே தொட்டு நிற்கிறவன். தம்பி நீ ஏன் ஃபீல் பண்ற? அண்ணே புரியுங்க. பொம்பளை அடிச்சுக்க அதுக்காக வேடிக்கை என்னம்மா சின்ன பொண்ணு ரோட்ல சண்டை போடுறீங்க? எந்திரிமா வாமா. அம்மா எல்லாம் பாக்குறாங்க. எந்திரிங்க. வாங்க எந்திரிங்க. சண்டை போடாதீங்க. வெளிய இருக்கிற உனக்கு அவளை பத்தி தெரியும். போயா. தம்பி என்ன ஏன்டா பொம்பளை சொல்லி வருத்தப்படுவ பாரு. உம்மா பரவாயில்ல எந்திரி. உருமா பரவாயில்ல வா. இத வெச்சுக்காத இத பேசிட்டு இருக்காங்க வாமா. வெளியா. சொல்றத கேளுமா. பரவாயில்ல எல்லாம் பாக்குறாங்க. அக்கா எந்திரிக்கா. என்ன சின்ன பொண்ணு போய் சண்டை போட்டுக்கிட்டு? அட பரவாயில்ல விடுங்க. இருக்க மாட்டேன். அட விடுறேன்ல. எந்திரிங்க. நீ போற இடத்துல விலகவே மாட்ட. மூணாவது நாள் திரும்பி வந்துருவேடி. அப்பா இந்த எதிர வீட்டு பசங்க யாரோ ஒருத்தனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்குதுங்க. நீ கொண்டுக்கவே மாட்டேங்கற. ஒண்ணு ஒண்ணா எடுத்து குடுடா. பாத்துப்பா ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆயிட போகுது. இருக்கட்டும் ஒரு நாளைக்கு சிக்கோ அப்ப முட்டாள இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு போல. அப்பா அது என்னது ஒரு நாள்?
அந்த டீ கடையில நின்னுட்டு இருக்கான் பாரு. கூப்பிட்டு என்ன இதுன்னு கேளுப்பா. கூப்பிடுப்பா அவள. நம்ம விலைக்கு வாங்குறது பாரு. ஏய் டீ கடை முன்னால நிக்கிற டீ ஷர்ட் உன்னதான்டா. என்னையா மேல வாடா. இந்த ஆளியே நம்மள கூப்பிடுறான். என்ன வந்துட்டான்ப்பா. சொல்லுங்க. பின்னாடி தான் நிக்கிறான். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எது கூப்பிட்டீங்க? 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும் கொடுத்துட்டு போறியா? லுங்கி இறக்கி விடுறா. நல்லா இறக்கி விடு. என்ன அதட்டுறீங்க? வணக்கத்தை போடு. வணக்கம். பேர் என்ன? சேகர். எந்த ஊரா? வெளியூர். எதுக்கு பேசுறியா? எதுக்கு பேசுறியா? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? உன் ஊர் பேர் சொல்றேன். மெட்ராஸ். மெட்ராஸ்கார பையலா? அதான் நெஞ்ச நிமித்தி நிக்கிற. தம்பி இது உன் ஊர் மாதிரி கிடையாது. கிராமம் கட்டுக்கோப்பானது. மிலிட்டரி மாதிரி. இது இந்த ராமசாமி படையாச்சியோட கோட்டடா. இங்க செடி முளைக்கிறதுல இருந்து பூக்குறது, காய்க்கிறது, கனியாகிறது, காக்கா பறக்கிற வரைக்கும். என்ன மேல பாக்குற? காக்கா பறக்குதான்னு பார்த்தேன். என்ன கேட்காமலாம் பறக்காது. அது போட்டோம். அந்த ராட்சத குடும்பம் ஒண்ணு எப்படி சேர்த்துக்குச்சு? என்கிட்ட ஒழுங்கா தாங்க நடந்துக்கிறாங்க. அட பாவி, அப்புறாணியா இருக்கேப்பா. 10 நிமிஷத்துக்கு முன்னால பீச்சுற பசும்பால் மாதிரி இருக்கே. அந்த குடும்பத்துல போய் சிக்கிருக்கேடா. அந்த குடும்பத்துக்கு எப்போதுமே சம்பளம் வாங்காம வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் தேவை. இப்ப நீ சிக்கிருக்க. அவங்க வடிச்சதை நீ ஊத்துற நாய் பசியாரியர்மன்னு தரையில ஊத்துற குடும்பம்டா. உனக்கு சோறு போடுறாங்களா? உங்க உடம்புல ஓடுற ரத்தம் பூராவும் அந்த குடும்ப சாப்பாட்டுல ஊர்ன ரத்தம் தான். அத மறந்துடாதீங்க. பிறந்த விட்ட சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அவ என்கிட்ட முத வந்தபோது எப்படி வந்தா தெரியுமா? கசங்கி போன சேலையும் கிழிஞ்சு போன ஜாக்கெட்டோட வந்தா. அவளை நான் மட்டும் கல்யாணம் பண்ணாம வேற யாராவது பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். உண்மைய சொன்னேன். தம்பி அவங்களுக்கு பொழுது போகாம உன்னை கூப்பிட்டு வச்சு வெட்டியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ கிளம்புப்பா. அந்த கிளஞ்சோடிகளை என்னை பத்தி ஏதாவது பேசுதுல? இல்லங்க, நானே உங்களை பத்தி கேட்டா அந்த வெறும் பையனை பத்தி என்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொல்லி நான் ஆஃப் பண்ணிடுறாங்க. சரி அதை விடு. இனிமே அந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் அப்பப்ப எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இரு. உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். சரிங்க. சோம்பேத்தரம் இல்லாம சுறுசுறுப்பா வெட்டுங்கடா. அந்த ரோடு ஏத்தி ஆகணும். தாத்தா வேற உட்காந்து பாத்துக்கிறாரு. டேய் கோபி, ஐயா முதலோட சீக்கிரம் அனுப்புடா. சரிங்கய்யா. வெட்டுறாங்க இவ்வளவு நேரமா. தாத்தா வாமா. என்னம்மா வெயில்ல இப்படி அலையற? சும்மாதான். ஏய், கரும்பு கட்டோட தூக்கிட்டு போறா? வீட்டுக்கு ஆசைக்கு வேணா ஒரு கை கரும்பு எடுத்துட்டு போ. இப்படி கட்டோட தூக்கிட்டு போறதெல்லாம் வேணாம். ஒரு கட்டு என்ன ஒரு லோடு கூட தூக்கிட்டு போவேன். அதுக்கு நீ யாரு? என் பொறுப்புல இருக்க வரைக்கும் நீங்க எதையும் எடுத்துட்டு போக முடியாது. குடுடி. தாத்தா டேய் நீ ஒருத்தன் விடுறா. அவளுக்கு இல்லாதா? நீ எவ்வளவு வேணாலும் எடுத்து போமா. ஒண்ணு வேணாம். போ தாத்தா. போடி. அஞ்சலி ஏண்டா அவளோட சண்டை போடுறதே உனக்கு வேலையா போச்சா? டேய் வாளு. டேய் மெட்ராஸ்கார வாளு. ஒண்ணுதான்டா. இதோ வரேன். ஏமா நீ ஏமா சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லல. ஏய் நீ சொன்னியா? நான் ஒண்ணும் சொல்லல. தோட்டக்கார பேட்டை தான் சொல்லிட்டு போறேன் பாரு. ஏய் நீதானா? போடா சொல்லுங்க. இருடி ஒண்ணா. ஏய் எங்கிட்ட அவன் கடையை கட்டுற? நில்றி. எங்கடி ஓடுற? டேய் ஒழுங்கு வேண்டாம். மரியாதை நில்றி. பின்னாடி வராத. ஏய் நில்லு சொல்றேன்ல. எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். உங்க அப்பா நான் பெரிய பிஸ்தாவா? பின்னால வராத. நில்றி. எங்க அப்பா கிட்ட தெரிஞ்சா உனக்கு வெச்சிடுவாரு. உங்க அப்பா ஏதோ பிக்சர் நானும் பாக்குறேன். எங்கடி நில்றி. சொல்றேன்ல. வராத. நீ கொட்டற தலை வீங்குது பாரு. உன்ன ஏய் என்னடி கொட்டை வேலை அது கத்துற? அஞ்சலி நான் நடிக்கிறியா? என்னமாச்சு? ஏய் கொட்டை வேலை. ஏய் புடியா. ஏய் என்னடா என்ன பண்ணுங்கற? யோ சொல்ற கை மேல படவே இல்லன்னு. கேக்குறல. இந்தா அப்படியே கையா. நோடா பண்ணா. புடியா. யோ விடுங்கயா. அட பொம்பளைங்க சமஸ்தர் ஒண்ணில வாங்கப்பா. சரி சரி வாப்பா. வா கிளம்பலாம் வா. குளு குளுங்குது குளு குளுங்குது குத்த வச்ச கொடி குளு குளுங்குது கிளு கிளுங்குது கிளு கிளுங்குது கிளி பார்த்தா ஏது கிளு கிளுங்குது புத்த போத மட்டும் பூவாச்சு புத்தி மயங்குது எனக்கு நித்தா நித்தம் முந்தன் முகம் பார்க்க நித்தி அரைக்கிறது என்னாச்சு என்னவாச்சு ஈர நெஞ்சு பாரமாச்சு சூடாச்சு கண்ணி மூச்சு வந்த பேச்சு நின்று போச்சு நேத்து வரைக்கும் நெஞ்சோடு இந்த கோப்பை இல்ல உன்னை பார்க்க முடியாம கண்ணில் தூக்கம் இல்ல நாயகனே அள்ளியடு நானும் எங்கே நானா இல்லை என்ன ஆச்சு என்னவாச்சு ஈர நெஞ்சு பாரமாச்சு
இரவு இப்ப சண்டை பிடிக்க வருது தனியே ஒரு துணையாயிரு மாமா தூக்கம் முழிக்கும் போது உன்னை தொடரும் போல இருக்கு மெதுவாய் வந்து பொதுவாய் தொடு மாமா திடீரென்று தோன்றி என்னை சடார் என்று சாய்த்து ஒரே முத்தம் போடு இந்த உயிர் மொத்தம் மூடு கண்களிலே தூங்கிவிடு கழுத்து சரிவில் கவிதை எழுத என்னாச்சு என்னவாச்சு முழுக்க உனக்கு முழுசா என்ன முழுங்கி தின்னு மாமா மாலை மல்லிகை உனக்கு ஓ மார்பு சந்தனம் எனக்கு மனசேரணும் இடம் மாறணும் மாமா கனா வரும் போது என் கையில் வந்து சேரு நிலா வரும் போது என் நெஞ்சில் இடம் போடு காதல் என்றால் என்னவென்று காது கடித்து சொல்லிக் கொடு என்னாச்சு என்னவாச்சு ஈர நெஞ்சு பாரமாச்சு சூடாச்சு கண்ணி மூச்சு வந்த பேச்சு நின்று போச்சு நேத்து வரைக்கும் நெஞ்சோடு இந்த கூத்து இல்ல உன்னை பார்க்க முடியாம கண்ணில் தூக்கம் இல்ல நாயகனே அள்ளியிடு நானும் எங்கே நானா இல்லை என்ன ஆச்சு என்னவாச்சு ஈர நெஞ்சு பாரமாச்சு அஞ்சலாச்சி மாமா போலாம். நான் ஒன்றும் வரல. ஏங்க நான் அவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்களா? ஆட என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஏதோ வந்து சீர்சனத்தை ஏதாவது பண்ணுங்கன்னு பெத்தவங்க நம்மள வெத்தலாக்கு வச்சு அழைச்சாளாவா? எப்படி அழைப்பா? அவனே ஒரு தராதரங்கிட்ட பையன். நீங்க அங்க போய் அசைந்துபட்டு வர போறீங்களா? பேசாம போங்க உள்ள. ஏற்கனவே பட்ட அவமானம் எல்லாம் பத்தாதா? நல்ல நடக்கிறப்ப பழசெல்லாம் கிளறாது. பாப்போலாம். நான் ஒன்றும் வரல. ஏன் பேச்ச இந்த வீட்டுல காது கொடுத்து கேட்கிறேன். எப்ப பாரு நாய் மாதிரி கத்துறது எப்ப போச்சு. வந்திருக்கிறவங்க கவனிக்காம உள்ள உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருக்காரு. வாங்கப்பா உட்காருங்க. வாங்க. என்னங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. அப்பா வந்திருக்காரு, வந்து கூப்பிடுங்க. சோறு எங்க போட்டாலும் வந்துருவானு போல. மானகட்ட பாரு. ராமசாமி என்ன பேசுற, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சா பேசுறீங்க? அப்பா சாமி, முதல்ல இப்பதானே அவங்க காலடி நம்ம வீட்டுல படுது. அவங்களே இறங்கி வந்திருக்காங்க. ஏதாவது பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. வந்து உங்களை சீர் செஞ்சுட்டு போக விடுங்க. என்னங்க அவன் பெத்த பொண்ணுக்கு சீர் செய்ய வக்கத்த பைய, நான் பெத்த பொண்ணுக்கு சீர் செய்ய இவ யாரு? ஏன் இப்படி பண்ற? ஓடி வந்து ஓட்டிக்கிட்ட போறப்பாக்கு பையன் நீ. ஏன் புருஷனை பார்த்தா கையை நட்டி பேசுற? நீட்ட கையை வெட்டாலோட மாட்டா வெட்டி. ஏய் அஞ்சலாச்சி, இவன் மரியாதை எதிர்பார்த்து ஒண்ணு வரல. நம்ம பேத்திக்கு நம்ம சீர் செய்யணும். அமைதியாரு. ஏய் உங்க ஆத்தா அப்ப நாடகத்தை அவங்க வீட்டுல போய் வச்சுக்க சொல்லு. இது என் பொண்ணுக்கு விசேஷம் நடக்கணும். கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். ஓ இந்த துப்பு கட்ட அப்பா ஆத்தா முன்னால நான் பொறுமையா போகணுமா? பெத்தவங்களை பார்த்த உடனே பாசம் கொப்பளிச்சுக்கிட்டு. என்ன தலைவரே நீங்க எல்லாரும் முன்னாடி கட்டண பண்ணி அடிச்சுக்கிட்டு? உனக்கு தெரியாதுப்பா, 15 வருஷம் பகப்பா. இவளை கல்யாணம் பண்ண புதுசுல நாங்க 2 பேரும் அவ்வளவு செலவு பண்ணோம்யா. திண்ணைய உட்கார்ந்து நாங்க 2 பேரும் களிய தின்னுக்கிட்டு இருப்போம். நீங்க 2 பேரும் எழுத்த வீட்டுல உட்கார்ந்து பால் பாயாசம் குடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாசம் பொத்துக்கிட்டு வந்துருமா? நாங்க ஒத்துக்கிட்டு போறோம். அதுக்கு இவ சப்போர்ட் வேற. ஆமாடா ஆமா, இவ ஒரு ஓடுகாலி கழுத, நீ ஓட்டிக்கிட்டு போன கழுத. பெருசா பேசுற பேச்சு. இந்த மனுஷன்கிட்ட போகாதன்னு படிச்சு சொன்னேன். இங்க வந்து இப்ப இவ்வளவு அசிங்கம் பண்ணுவாயா? இது 2 ஓடி போன அன்னைக்கு இது 2 வெட்டி புலி போட்டிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. வெட்டுமா, இப்பவே வெட்டிடு.
உனக்கு இவருக்கும் நடுவுல கிடந்து அணுவணுவா சாகிறத விட ஒரேடியா சேர்த்து தொலைறேன். நீங்களும் வந்து நிம்மதியா இருங்க. என்னடி என்ன பசப்புற? ஓ புருஷனை பேச விட்டுட்டு நீ நீலக்க நீர் வடிக்கிறியா? நிறுத்தமா. அவர் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? 15 வருஷமா பெத்த பொண்ணை விட நீ உன் வரட்டு கௌரவம் தான் பெருசு நினைக்கிறியே. நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவ்வளவு பெரிய தப்பா? சும்மா நிறுத்தடி. உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? கௌரவம்னா என்னன்னு தெரியுமா? ஒண்ணே கண்ணேன்னு ஒத்த புள்ள உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஏன் மடியில போட்டு ஊரறிய உன்னை தார்வாத்த குடுக்கணும் எத்தனையோ கனவு கட்டிருந்த ஏன் வயித்துல நெருப்பள்ளி போட்டு இந்த பரதேசி பையன் கூட ஓடி போனவதாண்டி நீ என்னைக்கு ஓடி போனியோ அன்னைக்கு தலை குனிஞ்ச ஏன் புருஷன் இன்னைக்கு வரைக்கும் குனிச்ச தலை நிமிரலடி. ஐயா வயிறு பத்தி எரியுது. பாக்குற நீயும் ஒரு பொட்ட புள்ளைய பெத்து வச்சிருக்கிறீல, அவளும் ஒண்ணு மாதிரியே ஒரு பொறுக்கி பையில இழுத்துட்டு போவா பாரு. அப்ப தெரியும் ஒரு தாயோட வலி என்னன்னு. வாங்க போலாம்.